வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தியாகதீபம் திலீபனின் 7ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுப்பு. தியாகதீபம் திலீபனின் நினைவாக இரத்த தான நிகழ்வு முன்னெடுப்பு. மன்னாரில் தொடரும் போராட்டம், வவுனியாவில் இருந்து கிடைத்த ஆதரவு. அனுரவின் அரசாங்கத்திலும் அடக்குமுறை நீடிக்கிறது, சிவில் சமூக கூட்டமைப்பின் அறிக்கையில் சுட்டிக்காட்டு. மின்சார கட்டணம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, அடுத்த வாரத்திற்குள் முடிவு என்கின்றது பிரதான எதிர்க்கட்சி. யாழ் சாவகச்சேரியில் அனுமதி பத்திரமின்றி மரக்குற்றிகளை ஏற்றி வந்த ஒருவர் கைது. அதிகாலை வேளை மரத்தில் தொங்கிய நிலையில் தமிழ் பெண் சடலமாக மீட்பு. கொடிகாமம் பகுதியில் கோர விபத்து, பெண் ஒருவர் பலி. வங்கதேசம் மற்றும் இந்தியாவில் நிலநடுக்கம். தொடர்வன விரிவான செய்திகள். தியாகதீபம் திலீபனின் 7ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாகதீபத்தின் நினைவிடத்தில் சுடரேற்றி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய 38ஆம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு இன்று நல்லூரில் தியாக தீபத்திற்காக ஒரு துளி எனும் துணைப்பொருளில் குருதிக்கொடை நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான சித்திர போட்டியும் இடம்பெற்றுள்ளது. 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாகதீபம் திலீபனின் 38வது நினைவு ஆண்டின் 7ஆம் நாள் நினைவேந்தல் இன்றைய தினம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. மன்னாரில் காற்றாலை மின்கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் 49வது நாளாகவும் நடைபெற்று வருகிறது. 49வது நாளான நேற்று மாலை வவுனியா பம்பை மடுவில் இருந்து அருட்தந்தை அருட்சகோதரிகள் தலைமையில் இளையோர் குழு ஒன்று வருகை தந்து குறித்த போராட்டத்திற்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட இளையோர்கள் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்விற்கு எதிராக எழுதப்பட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னாரில் காற்றாலை மின்கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்திற்கு நாளாந்தம் மன்னார் மாவட்டம் உள்ளடங்கலாக நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் கிராம மக்கள், பொது மற்றும் சிவில் அமைப்புகள் தொடர்ச்சியாக ஆதரவை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை வவுனியா பம்பை மடுவில் இருந்து அருட்தந்தை அருட்சகோதரிகள் தலைமையில் இளையோர் குழு ஒன்று வருகை தந்து தமது ஆதரவை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பிரசார காலத்தில் கொடூரமான சட்டங்களை அகற்றுவதாகவும் ஜனநாயக உரிமைகளை விரிவுபடுத்துவதாகவும் வாக்குறுதி அளித்த போதிலும் அவரது அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் பிரஜைகள் அடக்குமுறைக்கு உள்ளாகுவதாக சிவில் சமூக கூட்டமைப்பின் புதிய அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒழிப்பதாகவும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் முரணான விதிகளை திரும்பப் பெறுவதாகவும் ஒரு சுயாதீனமான வழக்கு தொடர் அமைப்பை நிறுவுவதாகவும் உறுதியளித்தது. ஆனால் பதவிக்கு வந்து ஒரு வருடம் ஆகியுள்ள நிலையில் அடக்குமுறைகள் நீடிப்பதோடு புலனாய்வாளர்களின் கண்காணிப்புகளும் தொடர்கின்றன. வடகிழக்கில் உள்ள தமிழ் செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்து துன்புறுத்தல், கண்காணிப்பு மற்றும் சட்ட ரீதியான அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். அம்பாறையில் காணாமல் போனவர்களுக்கு நீதி கேட்டு போராடும் தம்பிராசா செல்வராணி, கிளிநொச்சியில் பெண்கள் உரிமைகள் அமைப்பாளர் வாசுகி வல்லிபுரம் போன்ற மனித உரிமை பாதுகாவலர்கள் பயங்கரவாத எதிர்ப்பு போலீசாரினால் விசாரிக்கப்பட்டனர். சிவில் சமூக அமைப்புகள் உளவுத்துறை சேவைகளால் குறிப்பாக நிதி தொடர்பாக கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன. மேலும் அவை செயற்பட பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து பாதுகாப்பு அனுமதியை பெற வேண்டியுள்ளது. இவ்வாறான இராணுவமயமாக்கப்பட்ட மேற்பார்வை எதிர்ப்பு குரல்களை அடக்குவதற்கும் அவ்விதமான குரல்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதோடு சர்வதேச கடமைகளை நேரடியாக மீறுகின்றன. வடகிழக்கில் உள்ள பெண்கள் உரிமை அமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடுமையான அதிகார தடைகள் அவற்றின் அன்றாட வாழ்வியலை அச்சுறுத்துகின்றன. அமைதியான ஒன்றுகூடலுக்கான அரசியலமைப்பு உத்தரவாதங்கள் இருந்த போதிலும் போலீசார் ஆர்ப்பாட்டங்கள் மீது பலமுறை ஒடுக்குமுறைகளை மேற்கொண்டுள்ளனர். 2022 வெகுஜன போராட்டங்களுடன் தொடர்புடைய மாணவ அமைப்பாளர்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் தொடர்ச்சியான நீதித்துறை துன்புறுத்தலை எதிர்கொள்கின்றனர்.
3000த்திற்கும் மேற்பட்டோர் இன்னும் தீர்க்கப்படாத வழக்குகளில் சிக்கிக் கொண்டுள்ளனர். 2025 மார்ச்சில் கொழும்பில் 27 மாணவ செயற்பாட்டாளர்களை போலீசார் கைது செய்ததோடு தமிழர் நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுத்த சம்பவங்களும் உள்ளன. தமிழர்களுக்கு எதிராக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் அரசாங்கத்தின் உறுதிமொழிகளை மீறி நடைமுறையில் உள்ளது. காசா மீதான ஸ்ரேலின் தாக்குதலை எதிர்க்கும் ஸ்டிக்கர்கள் தொடர்பாக 22 வயது முஸ்லிம் செயற்பாட்டாளரான மொஹமட் ருஸ்டி இச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையில் யாழ்ப்பாணத்தில் மாவீரர் நாள் நிகழ்வின் போது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படத்தை முகநூலில் பதிவேற்றியதற்காக இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். அதேபோன்று ஊடகவியலாளர்களில் குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்கள் தாக்குதல்கள் மிரட்டல்களையும் எதிர்கொண்டுள்ளனர். இன்னும் சிலர் கண்காணிப்புக்குள் காணப்படுகின்றனர். இதேவேளை ஆயுத மோதலின் போது நடந்த பாரிய அட்டூழியங்கள் குறித்து ஐநாவின் ஏராளமான சான்றுகள் காணப்படுகின்ற போதிலும் அர்த்தமுள்ள பொறுப்புக்கூறலை அரசாங்கம் தொடர்ந்து எதிர்க்கிறது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகம் போன்ற நிறுவனங்களை அரசாங்கம் செயற்படுத்துகின்றது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதனை நிராகரித்துள்ளனர். ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் ஆகஸ்ட் மாதம் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு நீண்ட காலமாக நிலுவையிலுள்ள நீதியை வழங்குவதற்கான வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தற்போதைய அரசாங்கத்தினை வலியுறுத்தியுள்ளார். அது சம்பந்தமான அரசாங்கத்தின் வினைத்திறனான செயற்பாடுகளை அவதானிக்க முடியவில்லை. அரசாங்கம் அரசியல் ரீதியான சீர்திருத்த வாக்குறுதிகளை வெளிப்படுத்தி வருகின்ற போதிலும் இலங்கை அடக்குமுறை கலாச்சாரத்தில் இருந்து முழுமையாக விடுபடவில்லை. அக்கலாச்சாரம் ஆழமாக வேரூன்றியுள்ளது என்றுள்ளது. அக்டோபர் முதல் டிசம்பர் மாத காலப்பகுதிக்குள் மின்சார கட்டணம் 6.8% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை மின்சார சபை தற்போது நட்டத்தில் இயங்குவதாக கூறி மின்சார கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையினால் 7.2 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் பாதிப்படைய உள்ளனர். இதுவரை இந்த ஆண்டில் மின்சார சபைக்கு 7.83 பில்லியன் ரூபாய் நிதி செலவுகள் ஏற்பட்டுள்ளன. இது கடந்த ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது 2.48 மில்லியன் ரூபாயால் அதிகரித்துள்ளது. அதற்கமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படுவது தொடர்பில் அடுத்த வார இறுதிக்குள் தீர்மானிக்கப்படும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. சபாநாயகருக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி கொறடாவுமான கயந்த கருணாதிலக தெரிவிக்கையில், சபாநாயகர் மீதான நம்பிக்கை இழப்பு குறித்து நாங்கள் தற்போது ஆய்வு செய்து வருகிறோம். அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவது தொடர்பில் பரிசீலிக்க வேண்டும் என்று எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் வலியுறுத்தியுள்ளனர். அந்த வகையில் அந்த விடயம் சம்பந்தமாக அடுத்த வாரம் இறுதி முடிவினை எடுப்போம் என்றார். முன்னதாக எதிர்க்கட்சியின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க சபாநாயகர் தவறினால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார எச்சரிக்கை விடுத்திருந்தார். குறிப்பாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக சட்டமா அதிபர் அறிக்கை மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அறிக்கை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு கடந்த 10ஆம் தேதி சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தனது முடிவினை அறிவித்திருந்தார். இதனையடுத்து எதிர்க்கட்சிகள் அந்த அறிவிப்பிற்கு எதிராக கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டிருந்ததோடு பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அறிக்கை மற்றும் சட்டமா அதிபரின் அறிக்கை ஆகியவற்றை சபையில் சமர்ப்பிக்குமாறு கூறியிருந்தது. எனினும் அதற்கு ஆளும் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த அறிக்கைகளை நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பித்த உறுப்பினர்கள் சபாநாயகர் அலுவலகத்தில் வைத்து பார்வையிட முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அடுத்த வாரம் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அந்த அறிக்கையை பார்வையிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் சாவகச்சேரியில் அனுமதி பத்திரம் இன்றி பாரவூர்தியில் மரக்குற்றிகளை ஏற்றி வந்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைதடி பகுதியில் இன்று காலை வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சாவகச்சேரி போலீசார் சிறிய ரக பாரவூர்தியை மறித்து சோதனை மேற்கொண்ட போது அனுமதி பத்திரமின்றி விறகு ஏற்றி சென்றமை தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பாரவூர்தியை போலீஸ் நிலையம் கொண்டு சென்று சோதனை மேற்கொண்டதில் விறகிற்குள் மறைத்து பல லட்சம் பெறுமதியான மரக்குற்றிகளை
சட்டவிரோதமாக கொண்டு சென்றமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நாளைய தினம் அவரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மரத்தில் தொங்கிய நிலையில் பெண்ணின் சடலம் இன்று அதிகாலை மீட்கப்பட்டதாக வட்டவளை காவல் நிலைய பொறுப்பதிகாரி சந்தன கமகே தெரிவித்தார். வட்டவளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட குயில்பத்த பகுதியை சேர்ந்த கண்ணன் மணிராணி என்ற 62 வயதுடைய பெண்ணின் சடலமே இது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. தங்களது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தில் குறித்த பெண் தனது சேலையில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்ததாக தோட்ட தொழிலாளர்கள் வட்டவளை காவல்துறையினருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் வட்டவளை காவல்துறையினர் சடலத்தை மீட்டனர். இது தற்கொலையா அல்லது கொலையா என்பதை தீர்மானிக்க ஹட்டன் காவல்துறை புலனாய்வு குழுவின் உதவியுடன் பல பிரிவுகள் வழியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கச்சாய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை 11 மணியளவில் கொடிகாமம் கச்சாய் வீதியில் இடம்பெற்றுள்ளது. அதாவது குடும்ப பெண்ணும் அவரது உறவுமுறையான இளைஞர் ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் கச்சாய் வீதியூடாக கொடிகாமம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளை அதே திசையில் சட்டவிரோத மணலேற்றி கொண்டு சென்ற உளவு இயந்திரம் மோட்டார் சைக்கிள் மீது மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தை ஏற்படுத்திய உளவு இயந்திரம் தப்பி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்விபத்தில் கெட்பேலி பேட்கு மிருசுவிலை சேர்ந்த நந்தகுமார் ஜெயலட்சுமி என்ற 46 வயதுடைய குடும்ப பெண் உயிரிழந்துள்ளார். அதேவேளை உறவுமுறை இளைஞரான 22 வயதுடைய கனகலிங்கம் செந்தூரன் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தற்போது உயிரிழந்தவரின் சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் டாக்கா மற்றும் வங்கதேசத்தின் பல பகுதிகளில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. பங்களாதேஷ் வானிலை ஆய்வு மையத்தின்படி மதியம் 12:09 மணிக்கு டிக்டர் அளவுகோலில் 4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானதாக தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் வானிலை ஆய்வு மைய தகவலின்படி டாக்காவின் அகர்கானில் உள்ள PMD நில அதிர்வு மையத்திலிருந்து வடகிழக்கே 185 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கத்தின் மையம் நிலை கொண்டிருந்தது. இதற்கிடையில் பங்களாதேஷை தாக்கிய 4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்திற்கு பிறகு இந்தியாவின் மேகாலயாவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. மேகாலயாவில் எந்த சேதமோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை என்று இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை இந்தியாவின் குஜராத்தில் ஹர்ஷ் மாவட்டத்தில் 3.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நிலநடுக்க ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மதியம் 12:41 மணிக்கு நிலநடுக்கம் பதிவானது. அதன் மையம் பச்சாவில் இருந்து வடகிழக்கு சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.